விஜய் கட்சிக்கு பொறுப்பு போட்டாலும் போட்டாங்க, பொறுப்பு கிடைக்காதவங்க சோசியல் மீடியாவில் குமுறி கொந்தளிக்கிறாங்க. தாவேக கட்சியை குறை சொல்ற அந்த கட்சியோட தொண்டர்கள் எல்லாரும் கை நீட்டி குற்றம் சொல்றது புஷி ஆனந்த. பணத்துக்கும் ஜாதிக்கும் கட்சியில் மரியாதை கிடைக்கிது, உழைச்சவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எஸ்சியை பார்த்து பார்த்து ஒதுக்குறாங்கிறது பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஒரு கட்சினா எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துட முடியாது, அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் ஏன் ஜாதி பார்க்குறாங்க? பணத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க? எல்லா கட்சியும் ஃபாலோ பண்ணுற நடைமுறையை தான் தாவேக்காவும் ஃபாலோ பண்ணுது. அசை உள்ளவங்க பொறுப்பில் இருந்தால் தான் அவன் கட்சிக்காக செலவழிப்பான், தொண்டர்களும் அவங்க பின்னால் நிற்பாங்க. விஜய்க்கு விசுவாசி நல்ல உழைப்பாளின்னு ஒரு ஏழைக்கு பொறுப்பு கொடுத்தா அந்த ஏழையோட கண்ணு மொழி பிதுங்கிரும். அப்புறம் ஜாதி. தாழ்த்தப்பட்ட மக்களில் பெரும்பாலானோர் ஒடுங்கியே வாழ பழகிட்டாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. அடங்க மாட்டோம் அத்துமீறுவோம்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை. எஸ்சி ஒருத்தருக்கு கட்சி பொறுப்பு கொடுத்தா அவருக்கு கீழே அவர் சொல்கிறத கேட்டு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு மேல் ஜாதின்னு தங்களை சொல்லிக்கிற மற்ற ஜாதிக்காரர்களுக்கு மனசு வராது. ஒருங்கிணைப்பு இல்லைன்னா கட்சியோட நிலைமை என்ன ஆகும்? அதுதான், என்னதான் ஜாதி இல்லைன்னு ஜாதிக்கு எதிராக சினிமாவில் வசனம் பேசினாலும் நிஜத்தில் அதுவும் தன்னோட கட்சியில் பெரிய பொறுப்புக்கு எஸ்சி பொறுப்பாளரை விஜயால் நியமிக்க முடியலை. எல்லா அரசியல் கட்சியும் மாதிரி தான் தாவேக்கான்னு சொன்னால் அப்புறம் ஒரு தனித்தன்மையும் இல்லாத கட்சியா? அந்த கட்சியோடைய தலைவர் லெவலில் விஜய் இருந்து நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த கட்சி தொண்டர்களுக்கு தான் என்ன பிரயோஜனம்? இங்கே ஒருத்தர் கும்பிடுறாரு, கேளுங்க. இப்போ நான் பேசுறது தலைவரை சுற்றி ஃபுல்லாக தப்பு நடக்குது. எனக்கு பக்காவா தெரியுது. இது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க ஆனந்த் சாரை. ஆக்சுவலா ஆனந்த் சாரை 100% நம்புறார் தலைவர், 100% நம்புறாரு தலைவர். அதுக்கு ஆனந்த் சார் உண்மையா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல. பாக்குறவங்க மத்தியில உண்மையா இருக்கிற மாதிரி தெரியுது, பட் ஆனா அவர் உண்மையா இல்ல. எப்படி நீங்க கேட்கலாம், நீ எப்படிப்பா சொல்ற உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா, நான் ஒரு ரீசன் சொல்றேன். அந்த ரீசன் ஆனந்த் சாரே ஆன்சர் பண்ணிட்டேன் எனக்கு. அப்போ அவர் உண்மையா இருக்கிறாரு, நான் ஏத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பணம், ஜாதி, அதுக்கப்புறம் விசுவாசம், இது 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 மூணுத்துக்கு தான் பதவி தராங்க. அதாவது விசுவாசம்னா தலைவருக்கு விசுவாசமா இல்ல, ஆனந்த் சாருக்கு யாரு விசுவாசியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. ரெண்டாவது பணம், ஜாதி. சரி, எப்படி பணம் ஜாதி வந்துச்சுன்னா, நான் ஆனந்த் சார் ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று நான் சொல்றேன், விடுறேன். இப்போ ஆரணி மாவட்டத்தில் பொறுப்பு போட்டிருக்காரு, 15 பேருக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துக்கிறாங்க. தலைவர் சைன் பண்ணி 15 பேருக்கும் போட்டோ ஷூட் கொடுத்து அமைச்சிருக்காங்க. நான் ஆனந்த் சாருக்கு ஒரு ஒரு சேலஞ்சு விடுறேன். பக்கா அதிமுக அவங்க பையன் பக்கா அஜித் ரசிகர். லாஸ்ட் படம் கோட்டுக்கு கூட ஒரு 10க்கு 10 பேனர் வைக்கல. கட்சிக்கு 3 மாசம் ஆகுது. அந்த 3 மாசத்துல தலைவருக்காக ₹1 செலவும் பண்ணல, எதுவுமே செய்யல, உழைக்கல. பணத்தை விடுங்க, எதுவுமே செய்யல, உழைக்கல. அவங்களுக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாருன்னு சொல்லி தலைவர் கூட போயிட்டு போட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டுக்கிறாங்க. போட்டோ பிடிச்சிட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாரு. அவங்க டிடிவி, அதாவது அவங்க ஃபேமிலி அதிமுக இருந்து அதிமுக 2ஆ பிரியும் போது டிடிவி தினகரன் கட்சியில இவங்க இருந்தாங்க. எங்க தெருவில் என்கிட்ட ஓட்டு கேட்டுன்னு வராங்க. இந்த மாதிரி டிடிவி தினகரனுக்கு போட்டுன்னு ஓட்டு கேட்டுன்னு வராங்க. போன வருஷம் போன எலெக்ஷன்ல 21ல ஓட்டு கேட்டுன்னு வராங்க. அவங்களுக்கு கட்சியில 3 மாசம் ஆகுது. 3 மாசத்துல அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்க. இப்போ பணம் இல்ல, ஜாதி இல்ல, அப்ப எந்த அடிப்படையில அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இது ஆனந்த் சார் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தலைவரே நேர பார்த்து விசாரிச்சு தான் தராரு, போஸ்டிங் கொடுக்கறாரு. இல்ல, ஆனந்த் சார் யாரை கொடுக்கறாரோ அவங்களுக்கு தான் தலைவர் தராரு. ஏன்னா தலைவர் ஆனந்த் சார் 100% நம்புறாரு, 100% நம்புறாரு. நான் 12 வருஷமா இருக்கேன். நான் 12 வருஷமா இருக்கேன். என்ன கட்சியிலேயே இல்லைன்னு சொல்லி ஆனந்த் சார் சொல்லி சத்யா கிட்ட சொல்றாரு. ஏன்னு கேட்டா, நான் ரவுடி, நான் அம்பேத்கர் நகர். ஏன்னு கேட்டா, நான் ரவுடி, நான் அம்பேத்கர் நகர், அவன் அப்படின்னு. ஏன் அது வருதுன்னா, இப்ப என்னுடைய உரிமை நான் கேட்கறேன் பாருங்க, அதனால நான் ரவுடி.
அதாவது எந்த தப்பு நடந்தாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கின்னு ஆமா சார் ஆமா சார் ஆமா சார்ன்னு சொன்னா நான் நல்லுவேன். தப்பு தப்புன்னு கேட்கறதுனால ரவுடி. என் இடத்துல இருந்து நான் பேசுறது, என் இடத்துல இருந்து நீங்க கேளுங்க. என் இடத்துல இருந்து நான் பேசுறது உங்களை நினைச்சுக்கணும். நீங்க அது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பொய்யா இருந்தா நான் வீடியோ பண்ணுவேனா? நான் ஒரு பொய்யா இருந்து, நான் ஒரு ரவுடியா இருந்து, நான் ஒரு இதுவா இருந்தேன்னா நான் வீடியோ பேசுவேனா? ஒண்ணு. ரெண்டாவது, தலைவருக்கு துரோகம், எந்த ஒரு உண்மையான தொண்டனும் தலைவருக்கு துரோகம் நடக்கிறது தெரிஞ்சுக்கின்னு வேடிக்கை பார்க்க மாட்டான். இங்க நிறைய பேர் அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு வெளியே இருக்கிறாங்க. 50% மரியாதை இல்லைன்னு வெளியே இருக்கிறாங்க. மக்கள் இயக்கத்துல இருந்தவங்க சொல்றேன், மரியாதை இல்லைன்னா நம்ம போகணுன்ட்டு வெளியே இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் சைலண்டா இப்படி வெளியே போனீங்கன்னா நாளைக்கு பாதிக்கப்படுறது தலைவர். நீங்க உண்மையான தொண்டனா, உண்மையான ரசிகனா, உண்மையான தோழனா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பேசணும். நம்ம எதுவும் பேசக்கூடாது. இன்னத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை நம்ம அப்படி நினைச்சுன்னு போயிருந்தா நம்மளுக்கு ஜல்லி கட்டி கெடிச்சே இருக்காது. நம்மளுடைய உரிமை நம்மளுக்கு வேணும்னா பேசணும். இருக்கிற தப்ப நம்ம சொல்லணும். ஏன்னா தலைவருக்கு எதுவுமே தெரியல, தலைவருக்கு எந்த விஷயமும் போறது இல்ல. அவர்கிட்ட அங்க போயிட்டு நம்ம இப்போ நம்ம இந்த விஷயத்த பேசும்போது சேனல்ல எல்லாம் நீங்க தலைமைக்கு தெரிவிச்சீங்களான்னு சொல்றாங்க. தலைமை எங்களை ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. அவருக்கு பிடிச்சவங்க மட்டும் தாங்க உள்ள போக முடியும். ஒரு நாயோட கேவலமா ட்ரீட் பண்றாங்க. காலையில போனோம்னா நைட்டு வரலாம் எங்களை இருக்க வச்சு வாட்ச்மேன் விட்டு எங்களை துரத்துறாங்க. ஆள் இல்ல போங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கினுவாங்க. சரிங்க, அப்பாயின்மெண்ட் யாருக்கிட்டங்க நாங்க வாங்கணும்? அப்பாயின்மெண்ட் யாருக்கிட்ட வாங்கணும்? ஆனா சார் கிட்ட தானே வாங்கணும். போன் பண்ணா அவருக்கு யாரு வேண்டியவங்களோ அவங்களுடைய போன் எடுத்து அட்டென்ட் பண்றாரு. பாண்டிச்சேரியில 17ஆம் தேதி அந்த போன் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் நான் அடுத்த வீடியோல போடுறேன். பாண்டிச்சேரியில 17ஆம் தேதி அந்த போன் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் நான் அடுத்த வீடியோல போடுறேன். பாண்டிச்சேரியில 17ஆம் தேதி 12 மணிக்கு நைட்டு நான் வீட்டுக்கிட்ட நிக்கிறாங்க. அவர் மறுநாள் 5:30 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு அவர் போயிடுறாரு, தலைவர் வராரு, அந்த பிரச்சனைக்காக போறாரு, அதனால வெடிகாலத்துல போயிடுவாருன்னு சொல்லிட்டு ரூம்ல கூட தங்காம கொசு கடியில அவங்க வீட்டு வெளியே ஒரு நாய் மாதிரி காத்தனேன். அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு, அவ்வளவு ஒரு வேதனை. இவ்வளவு நான் எதுக்கு கூட சொல்றேன் பாருங்க, இந்த பதவிக்கோ பணத்துக்கோ நான் பேசல. ரொம்ப தப்பா நடக்குது கட்சியில ரொம்ப பொய்யான விஷயங்கள் போயின்னு இருக்குது. இது தலைவர் நேரடியா பார்க்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.